இன்றைக்கி பருத்தி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவுகளை வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். பருத்தி கொட்டை வந்து இந்த மாதிரி காஞ்சது இருக்கும், இதில் வந்து தூசிலாம் இருக்கும், சின்ன சின்ன குச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தம் படுத்திட்டு இந்த கப்பில் 1 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா ஊறினா தான் இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பால் எடுக்க வரும். மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை நல்லா கழுவிடலாம். தண்ணியில் கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். திரும்ப வந்து அந்த சக்கையை போட்டு திரும்ப ஒரு தடவை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்த பாலோடு சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கும். அடி கனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். 2 கப் வந்திருக்கு. இதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே தான் செய்யணும், அடி பிடிக்கும். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை வந்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடணும். பச்சரிசி ஊற்றினோன்னா திக்காகும். மழை காலத்தில் இந்த மாதிரி பருத்தி பால் சாப்பிட்டா சளி பிடிக்காது. இது உடம்புக்கும் நல்லது. அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அரிசி கொஞ்சம் நெருன்னு இருக்கிறனால வெந்துடும் சீக்கிரம். 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். சுக்கு வந்து 1 துண்டு எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய். இது வந்து மிக்சியில் பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சுக்கு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.